மட்டக்களப்பிலேயே ஏசி என்று சொன்னால் அது நம்மளோட ஃபெய்த்லிங் என்டர்பிரைசஸ் நான் சொல்லணும். இதுவரைக்கும் மக்கள் ஆதரவோட 5 கண்டெய்னர் ஏசிகள் நம்மளோட ஃபெய்த்லிங் என்டர்பிரைசஸ் வித்திருக்காங்க. ஸோ இதுக்கு கொஞ்ச நாளைக்கு மேலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கண்டெய்னர் வந்திருக்கு, ஏசி எல்லாம் இறங்கியிருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த கண்டெய்னரையுமே நீங்கள் எல்லாருமே சேர்ந்து காலி பண்ணிட்டீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று தான் புது கண்டெய்னரில் ஏசி எல்லாம் வந்திருக்கு. ஸோ ஃபெய்த்லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பிலேயே நீங்கள் வேறு எங்கேயும் எடுக்க முடியாத குறைஞ்ச விலைக்கு உங்களுக்கு ஏசிஸ் வந்து தந்து கொண்டிருக்காங்க. இப்போ உச்சி வெயில் மண்டைய புழக்குது, சும்மா வெயிலுக்கு எல்லாருமே ஏசி 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 என்று அங்கேயும் தேடி தெரிஞ்சு கொண்டிருக்கீங்க. ஸோ நம்மளோட ஃபெய்த்லிங் என்டர்பிரைசஸில் உங்களுக்கு தேவையான ஏசி வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ஏசியில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த ஏசியில் வைஃபை கனெக்ஷன் இருக்குது. இதை நீங்கள் உங்களோட ஃபோனில் கனெக்ட் பண்ணி எங்கே இருந்துமே உங்களோட ஏசியை நீங்கள் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் வெளியிலங்கையும் சுற்றி திரிஞ்சு போட்டு வீட்டை வர போகிறீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு முதல் வைஃபையில் உங்களோட ஃபோன்லேயே இந்த ஏசியை ஆன் பண்ணி விட்டீங்கன்னா உங்களோட ரூம் ஃபுல்லாக கூலாக இருக்கும். அல்லது நீங்கள் ஏசியை ஆஃப் பண்ண மறந்துட்டு வீட்டை இருந்து எங்கேயாவது போய்த்தீங்கனாலும் கவலையே தேவையில்லை, உங்களோட ஃபோனில் வைஃபை மூலமாக இந்த ஏசிகளை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணவுமே கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ஏசி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹைப்ரிட் ஏசி என்று சொல்கிறதால கரண்டை வந்து மிகவுமே குறைவாக தான் பாவிக்கும். நீங்கள் புதுசாக ஒரு ஏசியை வேண்ட போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், உங்களோட எந்த இடத்துல நீங்கள் ஏசியை பூட்ட போகிறீங்க. அதாவது இப்போ ஒரு ரூமுக்கு ஏற்ற மாதிரி தான் ஏசி வேண்டுவாங்க. அதில் வந்து 12,000 BTU ஏசி இருக்குது, 18,000 BTU ஏசி இருக்குது, 24,000 BTU ஏசி இருக்குது. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட ஃபெய்த்லிங் என்டர்பிரைசஸில் வந்து காணப்படுது. அண்ட் ஏசியில் 2 வகையான ஏசி காணப்படும். ஒன்று இன்வெர்டர் ஏசி, இன்னொன்று நான் இன்வெர்டர் ஏசி. அண்ட் அதுவும் வந்து நம்மளோட ஃபெய்த்லிங் என்டர்பிரைசஸில் உங்களுக்கு தேவையான ஏசி வந்து காணப்படுது. அடுத்த விஷயம் வந்து கேஸ். இப்போ உங்களோட ஏசிக்கு வந்து என்ன கேஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்றது முக்கியம். என்ன சொன்னால் நம்ம படுக்கிற ரூமில் இருக்க போகிறது அல்லது நம்ம வாழ்கிற இடத்துல இருக்க போகிறது தானே. அப்போ கேஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையால் அப்ரூவ் பண்ணப்பட்ட R32 கேஸ் தான் வந்து நம்மளோட ஏசிக்கெல்லாம் வந்து பாவிச்சிருக்காங்க. ஸோ இதனால நீங்கள் இப்போ நாளைக்கே இந்த கேஸ்கள் குறைஞ்சாலும் நீங்கள் எங்கே வேணுமானாலும் கேஸ் ஃபில் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ எல்லா இடத்தையும் அவைலபிளாக இருக்கக்கூடிய இலங்கையில் அப்ரூவ் வாய்ந்த கேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த விஷயம் வந்து இப்போ வாரண்டி வந்து முக்கியம். இப்போ நீங்கள் ஃபெய்த்லிங்காக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, வாரண்டி வந்து முக்கியம். ஸோ இந்த அவுட்டோர் யூனிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட ஃபெய்த்லிங்கில் 5 வருஷம் வாரண்டி தராங்க. மட்டக்களப்பிலேயே குறைஞ்ச விலைக்கு உங்களுக்கு ஏசியும் தந்து 5 வருஷம் வாரண்டியும் தராங்க. அண்ட் இன்டோருக்கு வந்து பார்த்தீங்க, இன்டோரில் போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமான விஷயத்துக்கு 1 வருஷம் வாரண்டியுமே வந்து தராங்க. இதை தவிர நீங்கள் இந்த ஏசியை கொண்டு இப்போ நாங்கள் புதுசாக வேண்டிய ஏசி வேண்டுறோம், நாங்கள் வீட்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்னு சொன்னால் இந்த ஏசி ஃபிக்ஸ் பண்ண தேவையான எல்லா கிட்டுமே, இப்போ உண்மை இந்த அவுட்டோரை வெளியே வைக்கிறதுக்கான ப்ரெக்கெட்டாக இருக்கட்டும் அல்லது இந்த ஏசி பூட்டுறது தேவையான ஐட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட ஃபெய்த்லிங் என்டர்பிரைஸ்தாலேயே முற்றிலுமே இலவசமாக தராங்க. உங்களுக்கு பூட்டுறதுக்கு ஆக்கள் வேணும்னு சொன்னால் அதுவுமே வந்து நம்மளோட ஃபெய்த்லிங்கே வந்து அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இலங்கை ஃபுல்லாகவுமே இந்த ஏசி எல்லாத்தையும் நம்மளோட ஃபெய்த்லிங் என்டர்பிரைசஸ் வந்து டெலிவரியுமே செய்வாங்க. மட்டக்களப்புக்குள்ளே இருந்து வேண்டீங்கனாலும் சரி, அல்லது மன்னார், திருகோணமலை, கொழும்பு, வவுனதீவு, மண்டூர், எங்கே இருந்தேன்றாலும் சரி, நீங்கள் யாழ்ப்பாணம் எங்கே இருந்தேன்றாலும் சரி, இந்த ஏசியை நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் நிறைய கோல், நம்ம வீடியோ போட்டாலே நிறைய கோல் வரும்ன்றதால நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஏசி என்ன விலை அல்லது ஒரு ஹாய், நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் மெசேஜ் போட்டிங்கனாலே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு அவங்க உங்களை தொடர்பு கொள்வாங்க. உங்களோட ஏசிகளை கொண்டு வந்து உங்களோட வீட்டையே வந்து டெலிவரியும் செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இப்போ நேற்று வந்த கண்டெய்னர் ஸ்டாக், அதாவது பழைய விலையில் வந்துக்கிறேன் சொல்கிறதால இந்த ஸ்டாக் வந்து ஒரு 780-800 ஏசி மட்டும்தான் இருக்கும். அதுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய விலையிலேயே குறைஞ்ச விலையிலேயே உங்களுக்கு கிடைக்க போகுது. இப்போ அடுத்ததாக வார கண்டெய்னரில் வந்து பெட்ரோல் விலையை கூட்டித்தான், அந்த கால்வாய் அடைக்கான், இந்த பிரச்சனைகளால் சில நேரம் அடுத்ததாக வார கண்டெய்னரில் வந்து வார ஏசி 2 மடங்கு 3 மடங்கு கூடயே வரலாம். அதனால் இப்போ நாங்களுமே மட்டக்களப்பில் குறைஞ்ச விலைன்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கண்டெய்னர் கடைசியாக வந்த கண்டெய்னர் 250 ஏசி இருக்கு, நல்ல விலைக்கு எடுத்து தருவோம். எல்லாமே ஹோல்சேலில் நிறைய பேர் வந்து வேண்டதால, இப்போ நான் சொன்னேன் தான் இலங்கையில் நிறைய எடுத்துருந்து வந்து நம்மளோட ஹோல்சேலில் வேண்டதால, ஸோ டக்குன்னு 3000 வெயிட் பண்ணாதீங்க. இப்போவே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஒரு ஹாய் போடுங்க, ஹலோ போடுங்க, உடனே அவங்க உங்களை கண்டெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஏசியை தருவாங்க. ஏசி மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபெய்த்லிங் என்டர்பிரைசஸால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரீவோன்ற பிராண்ட்லேருந்து உங்களுக்கு 11 கிலோ ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டிஜிட்டல் வாஷிங் மிஷினுமே வந்து இறக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 43 இன்ச்சு டிவி, 32 இன்ச்சு டிவி எல்லாமே இறக்கியிருக்காங்க. இதில் ப்ரைஸ் எல்லாம் கேட்டிங்கன்னா தலையே சுற்றி போயிடும், அந்தளவு குறைய ப்ரைஸுக்கு வந்து தரப்போகிறாங்க. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ப்ரைஸை சொல்கிறேன்னா, ரைட், 32 இன்ச்சு நார்மல் டிவி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வெறும் 39,500 ரூபாய்க்கு 32 இன்ச்சு டிவி நீங்கள் 3 வருஷம் வாரண்டியோட வேண்டிக் கொள்ளலாம். அதே மாதிரி 32 இன்ச்சு ஸ்மார்ட் ஆண்ட்ராய்ட் டிவி வந்து 52,900 ரூபாய்க்கு வேண்டிக் கொள்ளலாம்.
32 இன்ச்சில் வெப் ஓஎஸ் என்று சொல்லியுமே ஒரு டிவி இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 69,000 ரூபாய்க்கு வேண்டிக் கொள்ளலாம். 43 இன்ச்சில் வந்து எல்இடி டிவி வந்து நீங்கள் 79,500 ரூபாய்க்கு, 43 இன்ச்சு ஃப்ரேம்லெஸ் எல்இடி டிவி 79,500 ரூபாய்க்கு நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம். அதே மாதிரி 43 இன்ச்சில் ஸ்மார்ட் டிவி எடுக்க போறீங்கன்னு சொன்னால் 1,05,500 ரூபாய்க்கு நீங்கள் நம்மட ஃபெய்த்லிங் என்டர்பிரைசஸ்ல இந்த ஸ்மார்ட் டிவியை வேண்டிக்கலாம். டிவி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 வருஷம் வாரண்டி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இதில் இப்போ 32 இன்ச்சில் வந்து உங்களுக்கு நார்மல் டிவி இருக்கு, வெப் ஓஎஸ் இருக்கு, ஆண்ட்ராய்ட் டிவி இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ டிவியோட ஸ்பெக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இது வெப் ஓஎஸ் டிவி பவர்ட் பை வெப் ஓஎஸ். இதில் வாய்ஸ் கண்ட்ரோல் வந்து தராங்க, அடுத்தது மாஸ்டர் கண்ட்ரோல் வந்து தராங்க. இதை தவிர நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்கலாம், யூடியூப் பார்க்கலாம், ப்ரைம் பார்க்கலாம், ஆப்பிள் ஏர்பிளே இருக்குது, இப்படி HDMI ஃப்ரேம்லெஸ் டிவி, இப்படி எல்லா வசதியோடையும் வருது. இப்படி ஸ்பெக் நாம உங்களுக்கு டிவி மட்டும் போதுமென்று சொன்னாலும் நீங்கள் இப்படி ஒரு 32 இன்ச்சு ஃப்ரேம்லெஸ்ல நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அண்ட் 43 இன்ச்சு டிவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பவர்ட் பை ஓஎஸ் தான். இதுக்குமே வந்து இந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஐட்டம் எல்லாமே வரும். ஸோ இது உண்மையாக இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் எங்கேயுமே டிவி எடுக்க மாட்டீங்க. அப்படி லோ ப்ரைஸில் நம்ம ஃபெய்த்லிங் என்டர்பிரைஸில் டிவி தந்து கொண்டிருக்காங்க. அண்ட் இந்த வாஷிங் மிஷின் 5 வருஷம் வாரண்டியோட உங்களுக்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக், ஃபுல்லி டிஜிட்டல் 11 கிலோ வாஷிங் மிஷின் 79,000 ரூபாய்க்கு தான் தர போகிறாங்க. நம்ம இல்லாமல் தான் இருக்கும். நம்மளோட ஃபெய்த்லிங் என்டர்பிரைஸ் வந்து டிரெக்டாக சைனாவிலேருந்து பொருட்கள் எடுக்கிறதால தான் உங்களுக்கு இந்தளவு குறைஞ்ச விலையில் தந்து கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் சாம்பிள் ஸ்டாக் தான் நாங்கள் இதை வச்சுருக்கோம். கண்டெய்னராக பெட்டிக்காக ஸ்டாக்ஸ் அடுக்கி வச்சிருக்காங்க. ஸோ எவ்வளோ ஸ்பீடாக வந்து வேண்டிக் கொள்றீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு சாமான் கிடைக்கும். என்னென்னு சொன்னால் நம்மளோட ஃபெய்த்லிங் என்டர்பிரைசஸ் வந்து ஹோல்சேலாக இந்த பொருட்களை வந்து கொடுக்குறாக்கள். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பெருசாக ஒன்றுமே இல்லை. ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு டிவி வேணுமா, ஃப்ரிட்ஜ் வேணுமான்ற ஒரே ஒரு SMS போடுங்க. அவங்களே தொடர்பு கொண்டு நீங்கள் இலங்கையில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டாச்சு. நீங்கள் நேரில் வந்து நம்மளோட ஃபெய்த்லிங்கை விசிட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் இவங்களோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தா அங்கால பக்கம் திரும்பினீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பு வெல்கம் போர்ட். நீங்கள் திருவண்ணாமலை பக்கம் இருந்து டவுனுக்குள்ளே வரக்குள்ள இதுதான் மட்டக்களப்பு வெல்கம் போர்ட். அங்கே பெட்ரோல் செட் எல்லாம் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகா போர்டெல்லாம் போட்டு நம்மளோட ஃபெய்த்லிங் என்டர்பிரைசஸ் இப்படி ஏசி எல்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்க. நீங்கள் நேரில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஏசியை பார்த்து வேண்டிக் கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னாலுமே எந்த கவலையும் இல்லை, நம்பி வேண்டலாம். நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் அடிங்க. உங்களோட வீடுகளுக்கு அவங்க டெலிவரியும் பண்ணுவாங்க, இலங்கையில் எந்த இடத்துல இருந்தாலும்.